ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மாலைமலர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடல் இறக்கம், ஹிரண்யான்னு சொல்கிற மாதிரிங்க. இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி வருகின்றது. உடனே போய் ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இறைவன் கொடுத்த இந்த உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஹிரண்யா வந்தவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் ஒரு 5 நிமிடம் தான் இல்லத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், ஒரு சின்ன ஒரு யோகா பார்க்க போகிறோம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே. அப்போ இது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமையும். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமனாக இருக்கிறவங்க, சற்று வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள் அனைவருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கம். மைதாவினால் ஆன உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க. இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை, ருத்ர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். நௌகாசனம் அப்படிங்கிறத ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இரண்டையுமே நீங்கள் தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. யோகம் அப்படின்னாலே இணைதல், உடல் மனம் தனக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலோடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அப்போ நாம் ஒரு நாற்காலில் அமர்ந்தே இந்த முத்திரைகளின் மூலமாக நமது உடலில் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலினுடைய அற்புதமான சக்தியை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பெற முடியும். ஒரு முத்திரை ஒரு உறுப்பிற்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய ருத்ர முத்திரை சிறுகுடல், பெருங்குடல், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதில் லேசாக ஒரு இறக்கம் ஏற்படக்கூடிய, அந்த குடல் இறக்கம் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த ருத்ர முத்திரையை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக பிராண ஆற்றலின் மூலமாகவே சரி செய்து விடலாம். பாருங்கள், நம்ம உடம்பிலேயே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய மருந்து இருக்கின்றது. அதான் உடம்பிற்கு ஒரு மருந்து, நல்ல உழைப்பு. 120 வயது வரை இந்த உடல் உழைப்பதற்கு யோக பயிற்சிகள். உள்ளத்திற்கு ஒரு மருந்து, நல்ல நினைப்பு. 120 வயது வரை அமைதியாக வாழ்வதற்கு தியானம். ஸோ இந்த யோகாசனம், தியானம் இரண்டையுமே நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ருத்ர முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க. ருத்ரமுத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கைகளை கொஞ்சம் மேலே உயர்த்தி அந்த கை விரல் அமைப்பை காமிங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. முதலில் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பயிற்சி செய்கின்றவர்கள் 2 கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம். இப்போ கை விரல் அமைப்பை பார்த்துக்கிட்டேங்க. கைகளை அப்படி மடி மேலே வச்சுக்கோங்க. இந்த முத்திரையில் காலை, மதியம், மாலை 3 வேளையும் 5 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரை முடித்தவுடனே ஒரு சின்ன யோக பயிற்சி, நவகாசனம், அதான் நவாசனம். அதை ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நேயர்களே, இப்போ இந்த ருத்ர முத்திரை செய்து முடிச்சிட்டாங்க. இது முடித்த உடனே நவாசனம், அதாவது நௌகாசனம். இந்த நௌகாசனத்தை ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எப்படி பண்ணுறாங்க அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இவ்வாறு நாற்காலியில் அமர்ந்துக்கணும். இது முதல் நிலை. மெதுவாக 2 கால்களை மெதுவாக அந்த மாதிரி நாற்காலில் பின்னாடி சாஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட்டுக்கு நாற்காலி இருக்குது, பயப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்போ மெதுவாக 2 கால்களை கை பிடிச்சிட்டு பின்னாடி சாஞ்சிக்கிட்டாங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பொறுமையாக பார்த்துக்கோங்க. முதல் நிலை இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க.
மூச்சோட்டத்தை சரிப்படுத்திட்டாங்க. இப்போ மெதுவாக கால்கள் அந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கிட்டு கை பிடிச்சிக்கணும் கால்னால். பின்னாடி சாஞ்சிக்கிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் 3 முறைகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேர்களே, குடல் இறக்கம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு ருத்ர முத்திரை பார்த்தோம், ஒரு நௌகாசனம் பார்த்தோம். இரண்டுமே எளிமையான பயிற்சிகள். உடல் பருமனாக உள்ளவங்க கவலையப்பட வேண்டாம். எப்படி நாற்காலியில் அமர்ந்தே செய்வது அப்படிங்கிறத அந்த டெக்னிக் கற்றுக் கொடுத்துட்டோம். ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக குடல் இறக்கம் லேசாக இப்போ தான் பெயின் ஏற்படுது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மருத்துவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்ககிட்டே சொல்லுங்கள், இந்த மாதிரி எளிமையான யோகா பயிற்சி பண்ணுறேன். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு 21 டேஸ் இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அது செட் ஆகக்கூடிய நிலை வந்துடும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நீங்கள் தாராளமாக வாழ முடியும். இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் தான் இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. இது ஒரு கவச முத்திரை. அப்போ ஒரு சின்ன ஒரு ருத்ர முத்திரை, ஒரு சின்ன நவாசனம். காலை மட்டும் ஒரு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க எவ்வளோ வயதானாலும் நமக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி குடல் இறக்கம், ஹிரண்யா அப்படிங்கிற பிரச்சனையே வராது. உணவிலும் ஒரு விழிப்போடு இருங்கள். அதிகமான காரம், அதிகமான உப்பு, அதிகமான புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக குடல் இறக்கம் வராமல் வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான யோக பயிற்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.